ஹாய் கைஸ், வெல்கம் டு மை vlog. நேற்று நைட் சஃபாரி ஷோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சிட்டி டூர் மாதிரி நைட்டில் வந்துட்டு இருந்தோம், அதுவும் பார்த்தீங்க. இப்போ மார்னிங் வந்து எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் இப்போது இருக்கிற கொஞ்சம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் எல்லாம் பார்க்கலாம், துபாய் சாக்லேட்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். சரி, டாட்டர்ஸ்க்கு எல்லாமே வாங்கலாம், நம்ம ஊருக்கு போகும்போது எல்லாமே வாங்கிட்டு போகலாம். என்னென்ன ரேட்டு, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது, என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். அந்த டிரைவர் தான் கூப்பிட்டு வந்தார் எங்களை இங்கே. பாருங்கள் என்னென்னலாம் இருக்குது பாருங்களேன். துபாயில் இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் இருக்குது, இவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குது, இத்தனை டிசைன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒன்றுமே புரியல. வந்து நிறைய ஃபேமஸான சாக்லேட்லாம் வந்து நிறைய சொன்னாங்க. எனக்கு வந்து நிறைய பேரெல்லாம் மறந்து போச்சு. நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா 5000 4000 அந்த ரேஞ்சு. இது வந்து பீஸ் கணக்கில் தான் கொடுப்பாங்க. இந்த கோல்டு கலர் சாக்லேட்லாம் நாங்கள் வாங்கினோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். பிஸ்தா, பாதாம், இன்னும் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் அங்கே ரொம்ப ஃபேமஸ். டேட்ஸ், அதுவும் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. அங்கே துபாயில் பார்த்தோம், எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க கைஸ். அவ்வளோ நல்லா இருந்தது, எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. டேட்ஸ்லாம் இப்படிலாம் இருக்குமான்றதை நான் அங்கே தான் பார்த்தேன். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா லைன் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டில் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்போம். க்ரோசரி ஷாப்லலாம் வாங்கியிருப்போம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா டேட்ஸ்லேயே எத்தனை வெரைட்டிஸ், எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது டேட்ஸ்லாம். சின்னதே கிடையாது அங்கே. டேட்ஸ் எல்லாமே பெருசு பெருசாக, சீட்லெஸ்ஸு, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்டு, என்னென்ன மாடலில் இருக்குது பாருங்கள். ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் வாங்கிட்டு சாப்பிட முடியாது, அவ்வளோவும் காசு ரொம்ப அதிகமாகும். நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நான் அரௌண்டு ஒரு 10,000க்கு வாங்கிட்டு வந்தேன் சாக்லேட் மட்டும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு, நாமளும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். சரி, நம்ம வியூவர்ஸ்க்கு இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து காமிப்போம். நெக்ஸ்ட் டைம் நம்ம இங்கே வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாது. ஸோ இது எல்லாமே ஒரு வீடியோ எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷாப் தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஆனால் அந்த சின்ன ஷாப்லேயே சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரம் இருந்தது. சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், சுற்றி வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பர்ஃப்யூம்ஸு, அப்புறம் சின்ன சின்ன கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் கீ செயின்ஸு, இன்னும் நிறைய வீட்டில் ஷோகேஸில் வைக்கிற மாதிரி அந்த புர்ஜ் கலிஃபா, அந்த மிரரில், அப்புறம் கிளாஸில் பண்ணி, அப்புறம் மெட்டலில், அப்புறம் சில்வர் கோட்டிங் கொடுத்தது, அந்த மாதிரி இன்னும் நிறைய கீ செயினில் ஆகட்டும், இன்னும் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் அவ்வளோ இருந்துச்சு. வாங்கிறதுக்கு காசு தான் வேணும், அவ்வளோ வேணும். நம்ம செலவு பண்ணோன்னா எவ்வளோ வேணால் வாங்கலாம். நான் இங்கேருந்து கொஞ்சம் வீட்டுக்கு அந்த மியூசியம் ஸ்டாச்சு, அப்புறம் இன்னும் நிறையாலாம் வாங்கிட்டு வந்தேன். புர்ஜ் கலிஃபா, அப்புறம் கீ செயின்ஸு, அப்புறம் இன்னும் நிறைய அங்கே என்னென்னலாம் வீட்டில் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு, ஹாலில் ஷோகேஸில் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கீ செயின் வாங்கிட்டு வந்தேன். கீ செயினே 10 கிராம்ஸ்னால் நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து 23 ருப்பீஸு. அப்போ 10 கிராம்ஸ்னால் எவ்வளோ, அதை நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. கால்குலேட் பண்ணால் உங்களுக்கே தெரியும். பாருங்கள் கைஸ், எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் இவ்வளோ சாக்லேட்டும் நம்மளால் சாப்பிடவே முடியாது. அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினேன், லிப்ஸ்டிக்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த விளக்கெல்லாம் தெரியுதா உங்களுக்கு, அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்களே அந்த விளக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே இருக்க அவ்வளோ ஆசையாக இருந்தது. எப்படி இருக்குது கைஸ்? நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்குறீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் அங்கெல்லாம் போவேனா என்னென்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம வியூவர்ஸ்க்கு இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காமிக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே. இவங்க எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு சைடு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து இதெல்லாம் அப்படியே பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிது. சாப்பிடணும் போல் ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ நம்மளால் சாப்பிட முடியாது. நமக்கு எந்த அளவுக்கு நம்மளால் ஒரு மினிமம் குவான்டிட்டி நம்ம எவ்வளோ வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நாங்கள் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்த சைட் சீனுக்கு போனோம். அதை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த சைட் நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே நம்ம அங்கே போய் ஆகணும். நான் என்ன பண்ணேன், கடைன்னு எல்லாத்தையும் ஸ்பீடாக ஒரு வீடியோ எடுத்துட்டேன். பாருங்கள் கைஸ், எத்தனை சாக்லேட் இருக்குது பாருங்கள், எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன கலர்ஸு, அந்த பேப்பர்ஸ்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. அந்த சாக்லேட்டோட கவர் பேப்பர்ஸ்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் எவ்வளோ அழகாக அந்த கபோர்டில் அழகாக அடுக்கி டிஸ்பிளேயில் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு.
இதுவே நான் போனது ஒரு ஷாப் 2 ஷாப் தான். ஆனால் இன்னும் நிறைய அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சாக்லேட்டு, கிஃப்ட்டு, கீ செயின்னு அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் விற்கிது. இயரிங்ஸ் அது இதுன்னு. இன்னும் நான் அதெல்லாம் போயிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா துபாய்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து டைம் நிறைய வேணும் கைஸ். நிறைய டைம் இருந்தால் மட்டும்தான். அங்கே போய்ட்டு ஒரு 1 மந்த் ஸ்டே பண்ணி இருந்து நம்ம சுற்றி பார்க்கணுன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம். என் டாட்டர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ நான் எல்லாமே வாங்கி கொடுத்தேன். அவங்க எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், இந்த புர்ஜ் கலிஃபா ஸ்டாச்சுலாம் பார்த்தீங்களா, இது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே ஒரு 2000 இன்னும் ஒரு 1800 அந்த ரேஞ்சு தான் நம்ம இந்தியன் ருபீஸ் கேட்கு பார்த்தீங்கன்னா. அதை வாங்கிட்டு வந்தேன். ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வீடியோஸ் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் கைஸ்.